ராகேஷ் எவ்வளோ அதை பண்ணிட்டு இருக்காப்ல. சிவாங்கி நீங்க வந்து ஒரு ஷோவில் ஆங்கர்னா அங்கே வந்திருக்கிறவங்க கெஸ்ட்டு எல்லாத்தையும் பேச வைக்கிறதுக்கு தான் அந்த ஆங்கர். ஆனால் இந்த ஷோவில் அங்கே பேசிகிட்டு இருக்கிறவங்களெல்லாம் ஸ்டாப் பண்ணுறதுக்கு தான் எல்லாம். கழுகு 4 நாட்கள் வானத்துல பறக்காட்டி வானம் காக்கைக்கு சொந்தம் என்று காக்கை நினைத்து விடக்கூடாது. அவ்வளவுதான். மறுபடியும் பாருங்க, அங்க ஒரு சூப்பர் ஸ்டார் ஃபேன் கழுகு காக்கா வச்சு ஒரு கதை சொல்லிருக்காரு. அந்த கழுகு காக்கா இல்ல. When you adore somebody too much, you can never overtake. வாழ்த்துக்கள் 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 வாழ்த்துக்கள். இப்ப தெரிஞ்சிருச்சா அது எப்படி சோல் ஆங்கரிங் பண்ணிக்கிட்டு அப்படின்னு. Attica Gold Company, RJ Vignesh Office, powered by Dhanvantaralaya Ayurveda Specialty Hospital மற்றும் ஆச்சி ராயல் குலாப் ஜாமுன் மிக்ஸ். Welcome team TCDC on RJ Vignesh Office. ஸோ டாப் குக் டூப் குக்ல இருந்து வந்திருக்காங்க அப்படின்றப்ப ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, நம்ம டாப் குக் டூப் குக்ல யாரும் வந்தாலும் பேரிங் தானே சார் ஃபர்ஸ்ட். ஸோ உங்களை நாங்கள் உள்ள சும்மா அனுப்ப போறது இல்லை, ஒரு பேரோட தான் அனுப்ப போறோம். ஸோ உங்களுடைய பேர் யார் அப்படிங்கிறத நீங்க வந்து இங்க இருக்கக்கூடிய போர்டுல இருந்து ஒரு ஹிண்ட் இருக்கும், அந்த ஹிண்ட்ல வந்து நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா அவங்க வந்துருவாங்க உங்களை கூப்பிட்டு போறது. இவ்வளவு நாள் பட்சர் தான் வந்து பேரிங் எல்லாம் வந்து க்ளூ கொடுப்பாரு. ஓகே, ஆர்டர் தேர் பட் சார்ட்டர். எஸ் ராணி மியூசிக் ராணி மியூசிக்கல் இளையராஜா ராஜா கிரவுன் மியூசிக். எஸ் சொல்லிட்டீங்க சார். இளையராஜா சார். எஸ் தேங்க்யூ நிஜம் தேங்க்யூ அப்பா. நீங்க எப்படி என்னோட இசைக்கு ஃபேனா இருந்தீங்களோ, நானும் உங்களை சமையலுக்கு பெரிய ஃபேனா இருக்கேன். ஒரு வாரம் ஆயிருக்கு கேட்டு என் டைலாக நான் முடிச்சிட்டேன். அழகான காப்பாவே இருக்கு. சூப்பர், தேங்க்யூ. அடுத்ததாக எஸ் சிவாங்கி அவர்கள். எனக்கு தான் பயமா இருக்கு. இதுக்கு எனக்கு இல்லைங்க, அதே மாதிரி லைஃப் லைன், உங்களோட பல்ஸ் அந்த மாதிரி. லைஃப்ல என்ன உங்களோட லைஃப் லைன் யாரு, ஒரு நபர் கண்டுபிடிக்கலையே. இல்லங்க அந்த லைஃப் இல்லங்க, இதுவரையிலும் லைஃப்ல ஒரு பெரிய சப்போர்ட், லைஃப் சப்போர்ட். அம்மா அப்பா. அம்மாவா? எல்லாரையும் மிஷின்ல போட்டு சுருட்டி போட்டுருக்காங்க. எல்லாத்தோட மிரியான் மாதிரி இருக்காங்க சார். உங்க பேர் என்ன? ஆனா இன்னைக்கு நீ பின்னியா? பின்னி. ஆமா, பின்னி கிருஷ்ணகுமார். பின்னி கிருஷ்ணகுமார். போச்சு வந்த டைலாக். நீ ஏதோ சொல்ல வேண்டிய சொல்ற தங்கம். என்ன மானே பிளாக் ஷிப்க்கு வந்துட்டியா? நான் வருவேன் நீ எதிர்பார்க்கலல. ஏய் அம்மா இப்பதான் நல்லா தமிழ் பேசுறாங்க. இப்போ எனக்கு என்ன டவுட்னா உங்களுக்கு இப்படி வந்திருக்கேன், எனக்கு இவங்க என்ன யோசிச்சு ரொம்ப பிடிச்ச விஷயமா தான் இருக்கும் பாருங்க. மாப்பிள்ள சீக்கிரம் இளையராஜா ரொம்ப நாள் நிக்க வைக்க முடியாது. ஹலோ தோனியா பாக்குறேன் டாபிக் டூப்புக்கே நீங்க சூப்பரா ஆக்சன் பண்றீங்க. தேங்க் யூ சோ மச் டா. ஏய் இந்த ப்ரோகிராம்ல நீ ஏதோ பண்றது ஒண்ணுதானே இப்படிதான் நீங்க பப்ளிக்கா சொல்லாதீங்க. ஓகே, சோ வெல்கம் டு RJ Vignesh Office. நம்ம போய் உட்கார்ந்து. Thank you. Please. Super entry. A big round of applause to Black Sheep team for the ideation, for the thinking and execution. So nice, so touching, really wonderful. ரெண்டுக்குமே வந்து ஒரு வித்தியாசம் கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கறத வந்து ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கீங்க. சூப்பரா இருக்கு. நான் நிஜமா பயந்துறேன், முகம் கூட ஒரே மாதிரி இருக்கா, நிஜமா மிஷின் இருக்கா. வணக்கம் and welcome to another episode of RJ Vignesh Office.
தம்பி நான் இப்போ வணக்கம் வெல்கம் டு டாப் குக் டூப் குக்னு சொல்ல வந்துட்டேன் தம்பி. நீங்க சொல்லுவீங்க, அந்த ஆசை இருக்கு ராகேஷ் ப்ரோ உங்களுக்கு தான். சரி, ராகேஷ் எவ்வளவு அதை பண்ணிட்டு இருக்காப்ல. பெரிய அப்ப பெரிய நான் விஷயம். என்ன பண்ணலையானே? ஐயோ, சிவகங்கை நீங்க வந்து டேய், என்ன இப்படி பண்றீங்க? இல்ல சார், நீங்க தான் அந்த ஷோவோட பில்லர். என்ன ராகேஷ் அப்ப என்ன இவங்கெல்லாம் அப்ப சார் செஃப்லாம் யார்? அவங்க தான் பேஸ்மெண்ட். சார் இல்லைன்னா இந்த பில்டிங் இல்ல, அந்த பில்டிங்க்கு நம்மளாம் வேலை செய்யறோம். அப்படி ஏன்டா நான் தானே இன்னைக்கு வந்து புரியுதா? அந்த செட்டுக்குள்ள இருக்க மாதிரியே இருக்கா? அங்காவது 6 கேமரா இருக்கும், 14 ட்ராக் இருக்கும், பிரிச்சுக்கலாம். நம்மளால ஆக முடியாது. பட் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்களை அதிகபட்சமாக மகிழ்வித்தவர்கள். உண்மையிலே சொல்றேன் சார், ஃப்ரம் த ஹார்ட் சொல்றேன். லாஸ்ட் இந்த ஒரு 5 இயர்ஸ் நான் வந்து டிவியவே மறுபடியும் பார்க்க வச்சது நீங்க தான். உண்மையிலே இந்த செட்டு தான் டிவியவே முதல்ல பார்க்க வச்சா. அந்த பெருமை மீடியா மேசன்ஸ்க்கு தான் சாரும் இந்த இடத்துல. நான் ரவுஃபா மேம்கிட்ட பல முறை சொல்லியிருக்கேன், ஒரு ஜென்ரேஷனுக்கும் ஒரு ஷோ ஒரு ரெவல்யூஷன் ஆகும். அந்த மாதிரி டிவி வியூவிங்கே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த டைமில் இல்லை, அப்பாயின்மெண்ட் வியூவிங் இருக்குது, இன்னமும் டைமுக்கு டிவி பார்க்குறவங்க இருக்காங்க, யங்ஸ்டர்ஸ் டிவி பார்ப்பாங்கன்றத கொண்டு வந்த ஒரு ஷோ ஃபார்மேட். அதில் இன்னைக்கு டாப் குக் டூப் குக் சீசன் 2 வெற்றிகரமாக லான்ச் ஆகி வேற லெவலில் போயிட்டு இருக்கு. போன சீசனோட இந்த சீசன் 2 மடங்கு சந்தோஷம். ஏன்னா எல்லாமே டபுள், எபிசோடும் டபுள், ஆங்கர்ஸ் டபுள். ஸோ இப்படி எல்லாமே டபுளாக அற்புதமான ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அண்ட் இதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஒரு இன்டர்வியூ. அப்படியா? சே, எவ்வளவு பெரிய பாக்கியம் பண்ணிருக்கோம் தெரியுமா நம்ம. சரித்திரம் இந்த நாளை நினைவு கொள்ளும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 3 பேரும் வந்ததுல இருந்து அந்த இடத்தையே ஒரு பாசிட்டிவா மாத்திர அந்த ஜோன் இருக்குல்ல. பட் சாரை பத்தி சொல்லணும்னா, ஜென்ரலாக வந்து முன்னெல்லாம் அவர் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, இனிஷியலி சார் நீங்கள் டிவிலே வரீங்களா அப்படி கேட்டிருப்பாங்க. நீங்கள் சமைக்கிறீங்க டிவிலே வரீங்களா செஃப், சூப்பர் செஃப். இப்போ எனக்கு தெரிஞ்ச ரீசெண்ட் டைமில் நீங்கள் சமைப்பீங்களா, நீங்கள் டிவியில் வர்றவர்களாம் நினைச்சேன். டிவி மட்டும் இல்லைண்ணா, டிவி, யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஷேர் சாட் எல்லாத்துலேயும் சார் தான். எனக்கு அதெல்லாம் தாண்டி அவரோட இன்னொரு சைடு ரொம்ப பிடிக்கும். அவர் ஒரு சிஇஓ ஆஃப் அன்னைக்கு வந்து அக்கார்டினுடைய சிஇஓவாக இருக்காரு. நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாரு. விபி டேஸ் அப்படின்ற அந்த நிறுவனத்தினுடைய ஃபவுண்டராக இருக்காரு. ஒரு பக்கம் பிஸ்னஸாக அவருக்கு அவ்வளோ ப்ரெஷர் இருக்கும், அவ்வளோ விஷயங்கள் இருக்கும். அத்தனையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு மேக்ஸிமம் மெச்சூர்ட் பர்சன் அப்படின்ற இடத்துல இருந்துட்டு இன்னைக்கு நம்ம கூட வந்து டே நான் உங்க கூட தான்டா, டே வாடா நீ ஒரு கவுண்டர் போடுறேன், உனக்கு நான் ஒரு கவுண்டர் போடுறேன்டான்னு சொல்றது இருக்குல்ல சார், அது பெரிய 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 மனசு. அதில் தான் நான் உண்மையிலே ஒரு பெரிய தலைவர் ஃபேனை பார்க்குறேன். ஸோ எந்த இடத்தில் இருக்கிறோமோ, எந்த நபர்கள் கூட இருக்கிறோமோ, யாரை மகிழ்விக்க வந்திருக்கோமோ அதை முழுசாக இங்கே பண்ணிடணும். நான் ஹோட்டலில் அங்கே சிஇஓ, இங்கே வேறு, நான் பிஸ்னஸில் வேறு, இங்கே வேறு அப்படின்றது. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ. சாப்பாடுல மட்டும்தான் நீங்க நினைச்சீங்க, சாப்பாடு மட்டும் லைஃப் லெசன்ஸ் நிறைய கொடுப்பாரு. இல்ல அது ஏன்னா இவரு, நானும் ஷெஃப்கிட்ட நான் கேட்டிருக்கேன், இவ்வளோ யார் உங்களை போட்டு தாக்குனது, இவ்வளோ கருத்தா இப்போ கூட நான் உள்ள வரும்போது ரொம்ப கஷ்டம். ஆமா, இப்போ கூட நாள எனக்கு கண்ணு திறக்க முடியாம ஒரு மாதிரி தான் வந்தேன். நான் கண்ணாடி போட்டு உட்காரலாமான்னு. ஆனா என்னைக்கு நீ இந்த குட்டி ராஜா சார் எல்லாம் கூட்டின்னு வந்தீங்க, அப்பதான் என் கண்ணே திறந்துச்சு. ரெக்கைய வச்சு சாரி கழுக வச்சு ஒன்று சொன்னார், நல்ல கருத்து, அவர் செம்மையா இருந்துச்சு. அப்பதான் நான் வந்து அவர் சொல்ற மாதிரி வராது. ஆனா நான் புரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன், வானத்துல வந்து கழுகு இருக்குல்ல, அது வந்து 4 நாள் பறக்காது, ஆனா 5ஆவது நாள் பறக்கும். இப்படியா சொன்னாரு? என்ன சொல்ற, கரெக்டா சொல்லு. கழுகு வந்து வானத்துல கழுகு வந்து 4 நாள் வந்து வானத்துல பறக்கலன்னா அந்த வானத்துல காக்கா மட்டும்தான் பறக்கணும்னு நினைக்கிற ஊர் இது. ஆனா 5ஆவது நாள் அந்த கழுகு பறக்கும். எங்க ஆபீஸ்ல அதிர்ச்சி இல்லாத குறையை சிவாங்கி தீர்த்துட்டாங்க. கழுகு 4 நாட்கள் வானத்துல பறக்காட்டி வானம் காக்கைக்கு சொந்தம் என்று காக்கை நினைத்து விடக்கூடாது. அவ்வளவுதான். சிவாங்கி சும்மா இரு, நீ எதுவும் கொடுக்காத, அவங்களே இந்த கேள்விக்கெல்லாம் வரல, நீ ஏன் கேட்டுட்டு இருக்க? வாழ்த்துக்கள். எனக்கு தெரியாது, நான் சொல்லினேன். முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு வாழ்த்துக்கள் போடுவாங்க. எல்லாருக்குமே ஒரு பெரிய பயணம். ராகேஷ்க்கு சொன்ன மாதிரி என்ன பண்ண போகிறேனே தெரியாமல் நான் ரியோட்ட பேசிகிட்டு இருக்கேன். பல முறை சொல்லியிருக்கு, வீட்டில் வந்து இங்கே கம்பெனியில் வேலை செய்கிறதா சொல்லிட்டு வாய்ப்பு தேடிக்கிட்டு இருந்தீங்க இல்லை, அப்படி நீங்கள் க்ரூசர் எல்லாம் அப்படி ஒரு ரூமில் அப்படி வாய்ப்பு தேடிட்டு இருந்தேன். அதுலேருந்து இது வரலையும் ஒரு பெரிய பயணம். இன்றைக்கி தமிழகம் முழுவதும் உங்களை அப்படி அள்ளி இணைச்சிக்கிறாங்க அவங்க வீட்டு பயணம். பட் சார்,
1994, எனக்குலாம் 5 வயசு சார். அப்போது அவருடைய கெரியரை குக்கிங்கில் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வந்து 30 வருடங்கள் தாண்டி 3 decades ஆஃப் பட் சாரை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி ஒரு நெடிய பயணம். சிவாங்கி எஸ் 2009 ஒரு சிங்கரா அறிமுகமாகி விக்கிபீடியா நல்லா படிச்சிருக்கீங்க. இல்லையே நாங்க விக்கிபீடியால எடுத்தோம், ஆனா அதுவே கன்ஃபியூஸ் ஆகுது. இவங்க யாரு சிங்கரா, இவங்க சிங்கரா, ஆங்கரா, ஆக்டரா, ஏதாவது ஒன்று சொல்லுங்க பாக்குது விக்கிபீடியா. ஸோ அப்படி சொல்லும்போது 2009 சிங்கிங்கை ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு 16 வருஷம். அவங்களுக்கே 25 வயசு தான், ஆனால் 16 வருஷமா ஃபீல்டுக்குள்ள. இல்லை ஆக்சுவலி சொல்ல போனால் 2009 சும்மா ஸ்கூலில் லீவ் போட்டு ஒரு பாட்டு பாடினேன். அது வந்து அதுக்கப்புறம் 10 வருஷம் நான் எதுவுமே பண்ணல. ஆனா சும்மா இல்ல அந்த பாட்டு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாட்டு. தெரியல சார் உங்களுக்கு பசங்க படத்துல ஜேம்ஸ் வசந்தன் சாருக்கு குருஜி டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணா அவரோட ஒரு சும்மா ஒரு 4 லைன் பாட்டேன். சின்ன எடுத்தோம் முதல் பாட்டே பாலமுரளி கிருஷ்ணா ஐயா அவர்களோட அப்படின்றது எவ்வளவு பெரிய பிளஸிங்ல. சூப்பர். இதெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த மெமரி லைன், அதாவது இப்போ நீங்கள் அங்கேருந்து இங்கே வந்த பயணத்தில் இருந்த சில விஷயங்களை இந்த வீட்டில் ஹாலில் உட்காந்து ஃபோட்டோஸ் புரட்டி பார்ப்போம்ல சார், அந்த மாதிரி நம்ம பார்க்குறோம். அதில் உங்களோட மெமரிஸை நீங்கள் ஷேர் பண்ணுவோம். இது என்னோட ஸ்கூலு, இது என்னோட ஸ்கூல். நான் வந்து படித்த ஸ்கூலு. நான் வந்து 12th 92% மார்க் தெரியுமா? 92% மார்க். நான் அக்கௌண்ட்ஸில் சென்டம். அக்கௌண்ட்ஸ் குரூப்பா? அதான் எடுக்கலாம். 498 எல்லா சப்ஜெக்ட் சேர்த்து. ஸோ இந்த ஸ்கூல் வந்து அப்போ வந்து அகெயின் க்ரோயிங் அப் நிறைய அந்த வேறு இஷ்யூஸ்லாம் இருக்கும். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இன்னைக்கு எனக்கு சில பிரின்சிபல்ஸ் இருக்குது, எனக்கு சில வாழ்க்கையில் சில பிரின்சிபல்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு இந்த ஸ்கூலும் ஒன் ஆஃப் த என்ன பிரின்சிபல்ஸ்னால் வந்து இந்த ஸ்கூல் தான் கட் அடிச்சுட்டு போய் பாட்டு பாடுவீங்களா? பேமெண்ட் வாங்கி கரெக்ட். பிரின்சிபல்ஸ்னால் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி அது ஒன்று. இன்னொன்று வந்து வாழ்க்கை பிரின்சிபல்ஸ்னு ஒன்று இருக்குல்ல. நான் இப்படி தான், இதுதான் நான் அப்படிங்கிறதுக்கு நான் கூட படித்த ஃப்ரெண்ட்ஸு அண்ட் அந்த ஒரு என்விரான்மெண்ட் அதெல்லாமே மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸாக இருந்தது இந்த ஸ்கூல். ப்ளஸ் இந்த ஸ்கூலில் ஒரு மியூசிக் டீச்சர் இருந்தாங்க, லலிதா கண்ணன் மேம்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் பாஸ் அவுட் ஆகிற வரைக்கும் அவங்க தான் ஃபுல்லாக. நான் வந்து நல்லா படிக்க மாட்டேன், இந்த 50க்கு 9 இந்த மாதிரி மார்க்லாம் வாங்கிட்டு அங்கதான் நீங்க வரீங்க. இல்ல அந்த டீச்சர் வந்து மியூசிக் டீச்சர். வெயிட் பண்ணுங்க, 50க்கு 9 200க்கு 25 இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது எப்போவுமே எங்கள் அப்பா வந்து ஸ்கூல் பிரின்சிபல் வாசலில் வந்து வர சொல்லுவாங்க. உங்கள் பொண்ணு படிக்கவே மாட்றா, பாட்டு மட்டும் நல்லா பாடுறா, ஆனால் படிக்கவே மாட்றா, இப்படி இருந்தால் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா அப்பா வந்து வருஷம் பிரின்சிபல் வாசலில் போய் நிற்பாங்க. அப்போது நான் என்ன பண்ணேன், இனிமேல் நம்ம வாழ்க்கையில் 12th படிக்க போகிறதில்ல, இதுதான் கடைசி வருஷம் நான் ஸ்கூலே படிக்க போகிறது, இதுக்கப்புறம் நான் நினச்சா கூட 12th படிக்க மாட்டேன். அப்போ நான் என்ன பண்ணேன், என் அப்பாவை கௌரவமாக நான் வந்து கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு சபதம் எடுத்து என்ன அப்படின்னு சொல்லி நான் ஒரு சபதம் எடுத்து 3 மாதம் நான் அப்போ ஃபோன்லாம் இருந்துச்சு, இன்ஸ்டாகிராம்லாம் அப்போ தான் நான் புதுசாக வரேன். அப்போ தான் அந்த பசங்களெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஐயோ இது வந்து அப்படி இருந்து ஓகே 3 மாதம் நான் வந்து ஃபோனை கொடுத்து அப்பாக்கிட்டே ஃபோனை கொடுத்து இந்த 3 மாதத்தில் ஸ்கூலில் எந்த ஸ்கூல் வந்து நீ தலை குனிஞ்சு வந்தியோ அதே ஸ்கூலில் ஒன்று நான் பெருமையாக நெஞ்சை நிமித்தி நான் வர வைப்பேன்னு சொல்லி 3 மாதம் குத்தி உட்காந்து படித்தேன். படித்து ஆமாம் அப்புறம் 1 இயர் கழிச்சு ஸ்கூல் ஆனுவல் டேல சென்டம் ஸ்கோரர்ஸ்க்கு வந்து ஹானர் பண்ணாங்க. என் அப்பாவை நான் கூட்டின்னு போனேன். சூப்பர். ஆனா அற்புதமான நினைவுல சூப்பர். செம செம செம. அடுத்து இது வந்து இது ஒரு மாதிரி வேக் மெமரியாக தான் இருக்குது. ஏன்னா சின்ன வயசில் வந்து அம்மா அப்பா வந்து கான்சர்ட்டுக்கு போயிடுவாங்க. மோஸ்ட்லி நாங்கள் ஏதோ தனியாக வளர்ந்த மாதிரியே ஒரு ஃபீலிங் எனக்கு இப்போ கூட இருக்குது. என் பாட்டி தாத்தா தான் என்னை வந்து வளர்த்தாங்க. அப்பப்போ இது எங்கே எடுத்தோம் எது அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் அப்பப்போ ஒரு கேமரா என் அப்பா எடுத்து அந்த கேனோன் குட்டி அந்த எல்லோ லைட்லாம் வருமே, மஞ்சள் லைட்லாம் வருமே, அந்த கேமராவில் எடுத்த ஃபோட்டோ இது. அது மட்டும் எனக்கு தெரியும். எங்கேயோ நான் சும்மா ஏதோ சாப்பிட்டு இருப்பேன், வா ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லி கூட்டின்னு வந்திருப்பாங்க. அதை எடுத்து தான் நினைக்கிறேன். கம்பல் பண்ணி தான் இழுத்துருக்காங்க. அப்படி
பார்த்தா அப்படி தெரியல மண்டையில செவுட்டி என்ன பண்ணணும் நீங்க மெமரியா அவங்க அம்மாட்ட கேட்கணும் இந்த போட்டோ எப்ப எடுத்ததுன்னு. அதான் சரி, ஆமா, எங்க அம்மாட்ட தான். அப்பாவை பெருமைப்படுத்தியாச்சு. ஸ்கூல்ல யாரோ எடுத்த சென்டம்க்கு அவரை கூட்டிட்டு போய் பெருமைப்படுத்திட்டோம். அம்மாவை எப்ப பெருமைப்படுத்தணும்? எந்த மொமெண்ட்ல அவங்க வந்து ப்ரௌடா ஃபீல் பண்ணாங்க? எந்த மொமெண்ட்ல? அம்மா எப்பவுமே ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கும் சேர்த்து வந்து அதாவது எங்கள் அம்மா என்ன புரிஞ்சிக்க முடியல. எங்கள் அம்மாவை என்னால் எங்கள் அம்மா புரிஞ்சிக்க முடியல ஆக்சுவலி. ஏன்னா நாங்கள் 2 பேரும் ஒரே பர்சனாலிட்டி, மாறி கலாய்ச்சிப்போம். எங்கள் அம்மா ஒன்று பண்ணால் இது விலகாதுன்னு சொல்லுவோம், நான் ஏதாவது பண்ணால் எங்கள் அம்மா என்ன விலகாதுன்னு சொல்லுவாங்க. இப்படி தான் வந்து போகும். when you adore somebody too much you can never overtake them. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நீ எதை ஒன்ன வந்து இதுதான் உச்சம் நினைச்சிட்டு இருக்கியோ, அவங்களே அட்வர் பண்ணிட்டு இருக்கியோ, அவங்களே ஐடியலைஸ் பண்ணிட்டு இருக்கியோ, அவங்க தாண்டி போக முடியாது. எஸ்பிபி எப்பவுமே சொல்லுவார், என்ன மாதிரி பாடுறேன்னு சொல்லிட்டு என்ன மாதிரியே பாடிட்டு இருக்காதீங்க, என்னோட நல்லா பாடணும், என்னோட பெரிய சிங்கர் ஆகணும்னு ஆசைப்படுங்கன்னு சொல்லுவார். ஸோ யூ ஷுட் ஆஸ்பைர் டு பி பெட்டர் தென் தி பெஸ்ட். இது வந்து எங்களோட குருஜி டாக்டர் பானுமுரளி கிருஷ்ணா அவரோட பர்த்டே செலிப்ரேஷன், அந்த மாதிரி பர்த் ஆனிவர்சரி. ஸோ அதுக்கு வந்து எஸ்பிபி சார் வந்து கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க. அப்போ வந்து நாங்கள் ஆஸ் அ ஸ்டூடெண்ட் நாங்கள் வந்து பாட போயிருந்தோம். குருஜியோட பாட்டெலாம் நாங்கள் பாட போவோம். அப்போ வந்து ஒரு மொமெண்டோ மாதிரி எஸ்பிபி சார் வந்து ப்ரெசென்ட் பண்ணார். இதுக்கப்புறம் தான் ஆக்சுவலி நான் சூப்பர் மீடியாக்குள்ளே வந்தேன். இதுக்கு மீடியா முன்னாடி 2018 or 17 நடந்தது. அண்ட் சூப்பர் சிங்கர் சாம்பியன் ஆஃப் சாம்பியன்ஸ் வந்து போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து எஸ்பிபி சாரோட நாங்கள்லாம் ஒரு ஷோ பண்ண வேண்டியது. பட் ஷோ பண்ணுறதுக்குள்ள அவர் வந்து இறந்துட்டாரு. ஸோ அந்த ஒரு அது மட்டும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு கொடுப்புன்னு இல்லை, அந்த ஒரு விஷயம் மட்டும். அண்ட் எஸ்பிபி சார் அடுத்த ரவுண்டு வராரு சூப்பர் சிங்கர்ல, அது போன ரவுண்ட் நான் எலிமினேட் ஆயிட்டேன். அது இதுவும் ஸோ இந்த ஒரு விஷயத்துல அட்லீஸ்ட் இப்படி ஒரு விஷயமா நடந்தது என் வாழ்க்கையில. வந்து ஃபார் லைஃப் டைம் அது வந்து நாளைக்கு அவங்க பசங்க இப்போ ஏன்னா அப்படிதான் நான் அட்மிஷன் போனேன். அதே ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டு 50,000 கழிச்சு விட்டாங்க. மலை நல்லா இருக்கியா மலை? இந்த வீடியோ வந்து இப்படி ஆரம்பிக்கிறது தவிர எனக்கு வேற வழி தெரியல மலை. அன்னைக்கு நானும் என்னோட ஃப்ரெண்டும் மால்ல சாப்பிட போனோம் பண்ணு. அப்ப வந்து ப்ரோ உண்மையிலேயே ஷோலாம் பார்த்துட்டு உங்களை ரொம்ப சின்ன பையன் நினச்சேன் ப்ரோ. உள்ள வந்தது விக்கி என்ன மச்சான் அப்படின்னா, மச்சான் அவ்வளோ பழைய ஆளா இவரு? என்ன சொல்ல வர எனக்கு தெரியல.